ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎலோட வேக்கன்சிஸ் வந்திருக்கு. அப்போ நீங்கன்னு சொல்றது புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாரும் ஜிகே எங்கே படிக்கிறது எப்படி படிக்கிறது என்ன படிக்கிறதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ ஜென்ரல் நாலேஜ் ப்ரிப்பரேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன்றது எப்படி இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எந்த டாப்பிக்கையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சப்போஸ் நெக்லெக்ட் பண்ண டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளால ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்தந்த டாபிக் மட்டும் படித்தா போதும் அப்படின்ற செலக்டிவ் ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜியில் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. எல்லா டாப்பிக்குமே பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சாதான், பேசிக் நாலேஜ்னா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா ஷார்ட்கட் வச்சு மட்டும் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எந்த கொஷனையும் நம்பி போகாதீங்க. ஷார்ட்கட் எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஃபண்டமெண்டலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரெக்ரூட்மெண்ட்டில் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் எக்ஸாமில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்திருக்குன்றது பார்க்கலாம். இப்போ சிஜிஎல்ல பார்த்தீங்கன்னா 2021 7600 வேகன்சிஸ் வந்திருக்கு. 22ல 37,400 வேகன்சிஸ் வந்திருக்கு. 23ல 7,800 வேகன்சிஸ் வந்திருக்கு. 24ல 17,700 வேகன்சிஸ் கிட்ட வந்திருக்கு. 2025ல 14,500 வேகன்சிஸ் கிட்ட வந்திருக்கு. 2026ல இப்ப 12,200 வேகன்சிஸ் வந்திருக்கு. சிஹெச்எஸ்எல்ல பாத்தீங்க அப்படின்னா 6,000 வேகன்சிஸ் வந்திருக்கு. 2022ல 3,242 வேகன்சிஸ் வந்திருக்கு. 2023ல 1,700 வேகன்சிஸ் வந்திருக்கு. 2024ல 3,900 வேகன்சிஸ் வந்திருக்கு. 2025ல 3,100 வேகன்சிஸ் வந்திருக்கு. எம்டிஎஸ்ல பாத்தீங்கன்னா 2021ல 7,300 வேகன்சிஸ், 2022ல 11,000 வேகன்சிஸ், 2023ல 1,100 வேகன்சிஸ், 2024ல 11,500 வேகன்சி, 2025ல 7,900 வேகன்சிஸ். சிஹெச்எஸ்எலும் சிஜி எம்டிஎஸ் ரெண்டுமே 2024ல வரும்போது அது பல்க் வேகன்சிஸா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் நாலேஜ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணா நம்ம கொஞ்சம் அதிக கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 2025க்கு முன்னாடி வரைக்கும் பேங்கிங் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப கேட்கறது இல்லை. ஆனாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பயாலஜி அதுல மட்டும் 7 கொஸ்டின் வரைக்கும் 2025 வரைக்கும் கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிசிக்ஸ்லயும் 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்கறாங்க. கெமிஸ்ட்ரியில 7 கொஸ்டின் வரைக்கும் 2025க்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கொஸ்டின்ஸ் கம்மியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி பாலிட்டி கான்ஸ்டியூஷன்ல 7 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல முன்னாடி 2 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இப்ப கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்ல. லாஸ்ட் இயர் கேட்கல. கரண்ட் அஃபேர்ஸ்ல 7 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த தடவை கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் அங்கொன்னு இங்கொன்னு தான் இருந்தது. ஸோ 3 கொஸ்டின்ஸ். சோசியல், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த லாஜிக்கல் சோசியல் வச்சு பாக்குறப்ப ஒரு கொஸ்டின்ஸ் புதுசா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எக்கனாமியில என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் எக்கனாமி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி 2025ல 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்தியன் எக்கானமியில 8 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க 2025க்கு முன்னாடி. இப்ப 3 கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கம்மியா இருக்கு. ஜாகிரபியில 8 கொஸ்டின்ஸ் 2025க்கு முன்னாடி வரைக்கும் கேட்டிருந்தாங்க. இப்ப 3 கொஸ்டின் மட்டும் கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரியில 7 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. 2025க்கு அப்புறமா 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல முன்னாடி 3 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா டிசிஎஸ்ல இருந்து வேற ஒரு செக்டருக்கு மாறி இருக்கு எக்ஸாம் நடத்துறது. அதனால கொஸ்டின்ஸோட பேட்டர்ன் கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஸ்டின்ஸோட பேட்டர்ன்ஸ் வித்தியாசமா வந்திருக்குது. பாத்தீங்கன்னா கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா 2ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. கல்ச்சர், ஸ்போர்ட்ஸ், லிட்டரேச்சர் எல்லாத்துலயுமே 3ல இருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க பொதுவா. இப்ப 4, 4, 8 ஒரு 9 கொஸ்டின்ஸ் வரைக்கும் தனித்தனியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவார்ட்ஸ் முன்னாடி கேட்கவே இல்லை, இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல முன்னாடி கேட்கவே இல்லை, இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நாம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன படிக்கணும்னு பாக்குறப்ப சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கம்பல்சரி படிக்கணும். அதுக்கப்புறமா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி படிக்கணும். அதுக்கப்புறம் கல்ச்சர், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கணும். இந்தியன் எக்கானமி படிக்கணும். பாலிட்டி, கான்ஸ்டியூஷன்ஸ் கம்பல்சரி படிச்சாகணும்.
இம்பார்ட்டன்ட் பார்க்குறப்ப பேங்கிங் அவேர்னஸ் இல்லைனா டெர்மினாலஜிஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் அவார்ட்ஸு, லிட்ரேச்சர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், இன்டர்நேஷனல் ட்ரேடு, இன்டர்நேஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் படிக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த் இல்லை 8 மந்த்ஸ் வரைக்கும் படிச்சீங்கன்னா பெட்டராக இருக்கும். என்விரான்மெண்டல் சயின்ஸை நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் நாலேஜில் நீங்கள் அங்கே எக்ஸாம்ஸ் எழுதுறப்ப மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் உங்களுக்கு நாங்கள் டைம் ஒதுக்கிக்கலாம். ஓகேங்களா? எல்லா கொஷினையும் ஆன்சர் டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி தரவாக படிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா பெரிய லென்த்தான கொஷின்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் படித்து பார்த்துட்டு செகண்ட் ரவுண்டில் நீங்கள் கம்பல்சரி அந்த கொஷினை படிச்சீங்கன்னாவே ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா படிச்சா போதும், நமக்கு அந்த ஆன்சர் தெரியுமா தெரியாதான்ற இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வந்துடலாம். அதுக்கப்புறமா இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இந்த மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணாதீங்க. 10ல 10 கொஸ்டினுமே ரைட் ஆகாது, தப்பாயிடும். ஓகேங்களா? நீங்க யோசிப்பீங்க 10ல 7 தப்புனா கூட 3 மார்க் வருது, 3ல 7 தப்புனா கூட 2 மார்க் போக 1 மார்க் வருமே. ஆனா 10மே தப்பாச்சுன்னா நமக்கு மொத்தமா போயிடும். ரைட்? ஸோ ஜென்ரல் நாலேஜ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றப்ப இந்தியன் எக்கானமியில பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல டேர்ம்ஸ் அண்ட் கான்செப்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன செக்டார் இருக்கு, சர்வீஸ் செக்டார் இருக்கு, ப்ரொடக்ஷன் செக்டார், அக்ரிகல்ச்சர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்டார்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த செக்டார்ஸ் பத்தி நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் எப்படி இருந்துச்சுன்ற சுச்சுவேஷன், அதுக்கப்புறம் அந்த 5 இயர் பிளான் அந்த மாதிரிலாம் வந்திருக்கும், அதை நீங்க படிக்கணும். அதுக்கப்புறமா 1950ல இருந்து 1990 வரைக்கும் இருக்கக்கூடிய எக்கனாமியை நீங்க ஃபுல்லா படிக்கணும். அதாவது 5 இயர் பிளான், 3 இயர் பிளான், ஆனுவல் பிளான் இதெல்லாமே நீங்க படிக்கணும். அதுக்கப்புறமா எல்பிஜி வந்துச்சு இல்லையா? எல்லாரும் யோசிப்பீங்க லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். அப்படி கிடையாது. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் வந்துச்சு. ஸோ அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க படிக்கணும். அதுக்கப்புறமா ரூரல் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி மாறி இருக்கு நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் டாக்ஸு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க படிக்கணும். அதுக்கப்புறமா ஃபைனான்ஸ், எக்ஸ்டர்னல் இன்டர்நேஷனல் டெப்ட் பத்தி எப்படி இருக்குன்றத நம்ம படிக்கணும். அதுக்கப்புறமா கேபிட்டல் மார்க்கெட்டு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், அதை பத்தி நீங்க படிக்கணும். இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். பேங்கிங்கோட பேசிக்ஸு, இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு இருக்கு, சப்சிடிஸ் எது கொடுக்குறாங்க, பாவர்ட்டி லைன் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். அதுக்கப்புறம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியன் ஹிஸ்டரி கல்ச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ், அதுக்கப்புறம் அதோட இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் தான் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்டிருக்காங்க. இப்ப கல்ச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸு, பெயிண்டிங்கு, டான்ஸு, டெம்பிள், மாஸ்க்கு, ஆர்கிடெக்சர், இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கல்ச்சர்ல வந்துடும். அப்புறம் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா 3 டைப்பா நம்ம பிடிக்கலாம். ஆன்சியன்ட், மெடிவல், மாடர்ன். ஆன்சியன்ட் எது வரைக்கும் வரும்னு பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து மௌரியன் ஏஜ் வரைக்கும் வரும். ஓகேங்களா? அதுவே ஹர்ஷர், கனிஷ்கர் வரைக்கும் வரும். அதுக்கப்புறமா மெடிவல்ல சுல்தான்ல ஆரம்பிச்சு முகல் எம்பையர், மராத்தாஸ் வரைக்கும் வரும். அதாவது கிட்டத்தட்ட 1757 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் மாடர்ன்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டெல்லி சுல்தானேட்க்கு அப்புறம் என்ன வரும்? முகல்ஸ் வரும். டெல்லி சுல்தானேட் அப்பயே விஜயநகரம், பாமினி அது ஃபுல்லா வந்துடும். அதுக்கப்புறம் முகல்ஸ் வரும்போது மராத்தாஸ் வந்துருவாங்க. முகல்ஸ்க்கு அப்புறம் 1857, அந்த 1757 அப்ப இங்கிலீஷ் பீப்புள் வந்துருவாங்க. ஸோ அதை வரைக்கும் நீங்க படிக்கணும். அதுக்கப்புறமா யூரோப்பியன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படி பிரிட்டிஷ் உள்ள வந்தது, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கவர்னர் ஜெனரல் 1757ல ராபர்ட் கிளைவ்ல இருந்து மவுண்ட் பேட்டன் வரைக்கும் நீங்க படிக்கணும். இம்பார்ட்டன்ட் கவர்னர் ஜெனரல், ரிவோல்ட்ஸ், 1806, 1857, 1942, 1946 இது எல்லாத்தையுமே நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நேஷனல் மூவ்மெண்ட், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் ஃப்ரீடம் எப்படி, அதாவது முக்கியமா சொல்ல போனா 1857ல இருந்து 1947 வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரீடம் எப்படி கிடைச்சது, ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சது, இந்தியா பாகிஸ்தான் பிரியறதுக்கு முன்னாடி எப்படி உருவாச்சு இந்தியா, 562ல எவ்வளோ இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஜுனாகத் எப்படி ஜாயின் பண்ணாங்க, ஜம்மு காஷ்மீர் எப்படி ஜாயின் பண்ணாங்க, ஆபரேஷன் போலீஸ் மூலியமா ஹைதராபாத் எப்படி ஜாயின் பண்ணாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா நீங்க படிக்கணும். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணது யாரு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் யாரோட தலைமையில ஜாயின் பண்ணாங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க படிக்கணும். ஓகேங்களா? அப்பதான் ஹிஸ்டரி உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியும். நெக்ஸ்ட் ஜியாகிரபி பாக்குறப்ப பிசிக்கல் வந்து வேர்ல்டு லெவல்ல பாக்குறப்ப எர்த் எப்போ வந்துச்சு, எப்படி ஆச்சு, அதுக்கப்புறம் பிளேட் டெக்டானிக்ஸ் எப்படி, அதை வந்து பேஞ்சியா, பேந்தலாசா அப்படிலாம் சொல்லுவாங்க.
ஸோ பேன்சியா அப்படின்றது பெரிய ஒரு லேண்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. பேந்தலாஸ்ன்றது ஒரு சீஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் ராக்ஸ், கிளைமேட் எப்படி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா வேர்ல்டுக்குள்ள இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓஷன் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ், ரெயின்ஃபாலு, வெதரு, சைக்ளோன்ஸ், எர்த்குவேக்ஸ் எப்போ ஆச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா படிக்கணும். வேர்ல்டு ஜியோகிராஃபி ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்தியன் ஜியோகிராஃபியில வரும்போது இந்தியாவை நம்ம பிரிப்போம். எப்படி தமிழ்ல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்ற மாதிரி இதுல எப்படி படிப்போம்னா ஃபர்ஸ்ட் மவுண்டெயின்ஸை படிப்போம், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டை படிப்போம், அதுக்கப்புறம் வயல்வெளிகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாஸை படிப்போம், அதுக்கப்புறம் ஸோ இதுல மவுண்டெயின்ஸ் பார்க்குறப்ப ஹிமாலயாஸ், இந்தோ கங்கா பிரம்மபுத்திரா பிளைனு, பெனின்சுலர் பிளாக் ரிவர்ஸு, அதுக்கப்புறம் மான்சூனு, கிளைமேட்டிக் ரீஜியன்ஸ், அதுக்கப்புறம் சாயில் பேட்டர்ன்ஸ், என்னென்ன சாயில்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் அனிமல் ஸ்பெசிபீசிஸ், வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் சீசன்ஸ், கிராப்ஸு, டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்கு, வாட்டர் ரிசோர்சஸ்ஸு, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் எங்கெங்க இருக்குது, நேஷனல் ஹைவேஸ் எங்க இருக்கு, ரூட்ஸ், நேஷனல் ஹைவேஸு, அதுக்கப்புறம் வாட்டர்வேஸு, அதுக்கப்புறம் ரயில் ரூட்ஸு, போர்ட்ஸு, இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். பாலிட்டியில பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் எல்லாருமே எடுத்த உடனே ஆர்டிகல் 51 வரைக்கும் மட்டும்தான் படிப்பாங்க. ஆனால் மேஜராக சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து ராஜ், அதுக்கப்புறம் நகர் நகர் பஞ்சாயத்து, அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் படிக்கணும். ஸோ அதில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு கான்ஸ்டியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அதுக்கப்புறமா கான்ஸ்டியூஷனல் எப்படி உருவாச்சு, நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்றது எப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது கான்ஸ்டியூஷன்ல இருக்குது. ஆனா நிதி ஆயோக் அப்படின்றது எலெக்ஷன் கமிஷன்ல இல்ல. ஐ மீன் எலெக்ஷன் கமிஷன் இல்ல, இந்தியன் கான்ஸ்டியூஷன் இல்ல. அப்போது நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், ஏன்னா அதுக்கப்புறம் தேவைக்காக உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க படிக்கணும். கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்னா முதல்ல எப்படி வந்துச்சு, 1921ல ஒருத்தர் சொல்லியிருப்பாரு இந்தியாவுக்குன்னு தனியா ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு என்னென்ன இது கொண்டு வந்தாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக படிக்கணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட சிஸ்டம், பார்லிமெண்ட்ரி, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸு, இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறமா வேற டாபிக்ஸ், அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ், பிசி, எம்பிசி கமிட்டிஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கமிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா, பாலிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ், பேசிக் கான்செப்ட் என்னன்னு நீங்கள் படிச்சுக்கணும். ஒவ்வொரு ஃபிசிக்ஸ் பிரின்சிபல்ஸும் நீங்கள் அதை வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபல்ஸை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேன் எந்த மெக்கானிசமை யூஸ் பண்ணி வருது, ஹீட்டர் எந்த மெக்கானிசமை யூஸ் பண்ணி வருது அப்படின்ற ஹோம் அப்ளையன்சஸ்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் என்னென்னு நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் பிசிக்கல் குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறமா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் மெடிசின்ஸ், இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். அதுக்கப்புறமா என்னென்ன சயின்டிஸ்டோட நேம் எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் என்னென்ன கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறமா காமன் நேம், கெமிக்கல் நேம், இதை நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் பொல்யூஷன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எலமெண்ட்ஸோட ரோல் பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் ட்ரக்ஸ், அதோட அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும். விட்டமின்ஸ், அதோட கெமிக்கல் நேம்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஆசிட், அல்கலாய்ட்ஸ், இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன சயின்டிஸ்ட் எதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ தனிம வரிசை அட்டவணை அப்படின்னு வந்துச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ரைட். ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்ற வீடியோஸ் நான் உங்களுக்கு தனியாகவே கொண்டு வருவேன். உங்களுக்கு என்டையராக ஜிகே எப்படி படிக்கணுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பயாலஜின்றது பாட்னி, ஜுவாலஜி தனித்தனியாக படிக்கிறத விட பயாலஜியாக ஃபுல்லாக படிச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா பிளான்ட்ல இருக்கிற நியூட்ரிஷியன், அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷியன், அதோட சுவாச முறை, ரெஸ்பிரேஷன், ஜெனட்டிக்ஸு, அதில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ், அனிமல்ஸ்ல எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்ற கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் டிசீசஸ் எப்படி இருக்கு, என்னென்ன டிசீசஸ், வைரஸோட டிசீஸு, பாக்டீரியாவோட டிசீசஸ், அதுக்கப்புறம் புரோட்டோசோவோட டிசீஸ், இந்த மாதிரி டிசீசஸ் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹியூமன் பார்ட்டையும் படிச்சுட்டு அதோட டிசீஸ் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட சயின்டிஃபிக் நேம்ஸ் நீங்கள் படிக்கணும். டிஷ்யூ கல்ச்சர், பயோடெக்னாலஜி, குளோனிங், இது பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி ஒவ்வொரு டாபிக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக், ஒவ்வொரு இப்போ ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு
தனித்தனி வீடியோவை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். பிசிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், கெமிஸ்ட்ரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஹிஸ்ட்ரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஜியாகிரபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது வந்து ஜிகே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். வர வீடியோஸ்ல உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தனியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ்.